KKR ஆதித்தன் விவாதத்தை துவங்குறேன். ஆதித்தன் சார் வணக்கம். வணக்கம் வணக்கம், எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி சார். பிரதான எதிர்கட்சிகள் தேர்தலை சந்திக்கும் என எதிர்பார்த்த பாஜக, தமிழக வெற்றி கழகம் இவங்கெல்லாம் கூட தேர்தலை புறக்கணித்து இன்று திமுகவோடு மோதுகிற நிலையில கூட்டணி கட்சி கூட வேண்டாம், நாங்கள் தேர்தலில் களத்துல நிற்கிறோம்னு திமுக சொல்லி நிற்கிற போது எதிர்கட்சிகள் இல்லாமல் நாம் தமிழரோடு மோதுகிற ஒரு சூழல். இது எதிர்கட்சிகள் எந்த சூழலுக்கு இதை உருவாக்கி இருக்கிறாங்க இந்த தேர்தலை? அதாவது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடந்து இன்னும் ஒரு வருஷத்துல பொது தேர்தல் வர இருக்குது. ஆனால் இப்போது நம்மளுடைய முழு முயற்சி இந்த இடத்துல வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவு தான் அதிமுக எடுத்திருக்கு. அதிமுக தான் ரெண்டு விதம், உள்ளுக்குள்ள பிரச்சனை, பணம் பிரச்சனை எல்லாம் இருந்தா கூட அவங்க இப்போ விக்கிரவாண்டியில் எடுத்த மாதிரி இங்க பண்ணிட்டாங்க, வேண்டாம் சொல்லிட்டாங்க. ஆனா தேசிய ஜனநாயக கூட்டணி ஏன் பண்ணாலும் போன தடவை விக்கிரவாண்டியில அவங்க அந்த பாட்டாளி மக்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க, இங்க வந்து தங்களுடைய வலுவை காட்ட முடியல. இன்னும் எதிர்கட்சியுடைய ஒரு ஒருங்கிணைப்பு இந்த மாதிரிலாம் வந்த சூழ்நிலை பண்ண நல்லா இருக்கும். இப்போ இன்னும் அந்த பொது தேர்தல் எல்லாம் எதிர்கட்சி ஒருங்கிணைப்பு வரக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அதனால இப்பவுமே அது வேண்டாங்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க. ஆனா நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை இன்னைக்கு அவருக்கு ஒரு புதுசா ஒரு களம் அமைந்திருக்கு. அவருக்கு வந்து எந்த தேர்தலாவது தனித்து போட்டிக்கிட்டே இருக்காரு. அவருடைய வாக்கு வங்கியை தக்க வச்சு இன்னைக்கு மாநில கட்சியாக அங்கீகாரம் பண்ணிக்காரு. இந்த ஈரோடு கிழக்கு தொகுதியில சுமார் 10,000 12,000 ஓட்டு தான் வாங்கிட்டு இருக்காரு. கடைசியா பாராளுமன்றத்துல 12,000 ஓட்டு வாங்கியிருக்காரு அவரு. ஆனா இப்போ உள்ள அரசியல் சூழ்நிலையில அவருக்கு எங்களுடைய டீம் பார்ட்னர் பாஜக தலைவர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு பாஜகவினர் மத்தியில் ஒரு ஆதரவு கிடைச்சிருக்கு. அந்த பெரியார் பிரச்சனை ஆதரவு கிடைச்சிருக்கு. இது தேர்தலை எதிரொலிக்குமான்னு பாக்கணும். ஆனா திமுக பொறுத்தவரையில அவங்க இருந்தாலும் அவங்க எப்பவும் பண்ற மாதிரியே அதே முழு முயற்சியோட 100% அதனுடைய தமிழ் உழைப்பை வந்து போட்டுட்டு இருக்காங்க. தேர்தலில் வந்து வழக்கமா இடைத்தேர்தல் என்னாலும் நடக்கணும் தெரியும் நமக்கு. பணம், பரிசு பொருட்கள் இந்த மாதிரி எல்லாமே. இப்போ அதிமுகவுடைய வாக்குகள், பாஜகவுடைய வாக்குகள், நீங்க டீம் பார்ட்னர் அப்படின்னு நாம் தமிழர் கட்சியை சொன்னதுனால ஒருவேளை பாஜக வாக்குகள் கூட நாம் தமிழருக்கு மாறலாம் அப்படிங்கிற ஒரு பார்வையை நம்ம எடுத்துக்கலாம். முடிவாக இல்லை, எடுத்துக்கலாம். ஆனால் அதிமுகவுடைய வாக்குகள் சைலண்டா இருக்குமா? ஏன்னா இதுக்கு முன்பு நடைபெற்ற இடைத்தேர்தல்ல 40,000த்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றது. அவங்க வாக்குகள் யாருக்கு செல்லும்? இல்ல, அதிமுக அதாவது வாக்காளர்களை பொறுத்தவரை ஒரு கட்சி அறிவிச்சதுனாலே எல்லாரும் போய் புறக்கணிப்பு இல்லை. கட்சி தான் தேர்தலை புறக்கணிக்கவில்லையே, வாக்காளர்கள் தேர்தலை புறக்கணிக்கல. விக்கிரவாண்டியில பார்த்தோம். ஏன்னா அதனால வாக்காளர் மத்தியில அவங்க ஒரு ரொம்ப, அதாவது எல்லாருமே கொள்கை தீவிர பிடிப்போட இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. வாக்காளர் எல்லாருமே ஒரு ஆதரவா இருக்கலாம், அனுதாபியா இருக்கலாம், உறுப்பினராக இருக்கலாம். ஆனா அவங்க வந்து இந்த இடைத்தேர்தல வந்து கட்டாயம் அதிமுக ஓட்டுல கிட்டத்தட்ட ஒரு 80% தேர்தலை பங்கேற்க வாய்ப்பு தான் இருக்கு. ஏன்னா அதற்கான முயற்சிகளை தேர்தல்ல பங்கெடுத்துக் கொள்ளுவாங்க. அந்த பங்கெடுக்கக்கூடிய நேரத்துல அந்த வாக்குகள் யாருக்கு போகும்? வாக்குகள் நம்ம நாம் தமிழர் கட்சி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாக்குகள் நாம் தமிழருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அறிவிக்கப்படாத ஒரு பொது வேட்பாளர்ங்கிற ஒரு சூழ்நிலை அவருக்கு நாம் தமிழர் கட்சிக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதனால கிடைக்கலாம். அந்த அதிமுக பிரிஞ்சு அங்கங்க போக வாய்ப்பு இருக்கு. வெற்றி கழகம் கூட, தமிழ்நாடு வெற்றி கழகம் கூட தேர்தலை புறக்கணிக்கிறதுக்கான காரணமா என்ன பாக்குறீங்க? இதெல்லாம் புறக்கணிக்கிறதுனால போட்டிய திமுகவுக்கு எதிராக நாம் தமிழர் தான் அப்படின்னு இவங்களே கட்டமைக்கிறதுக்கு உதவி இருக்கிறாங்களே எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து. ஆமா, நாம் தமிழர் கட்சி போட்டி திமுக ஒரே போட்டியாளர் நாம் தமிழர் சொன்னா கூட ஈரோடு கிழக்கு தொகுதியில் நடக்கிறது ஒரு கை ஓசை தான். நாம் தமிழர் சிறிய கட்சியான, ஆனா இவங்க வெளிப்படையாக எதிர்கட்சிகள் பொது வேட்பாளராக நாம் தமிழர் கட்சி அறிவிச்சா அவங்களுக்கு அதிக வாக்குகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கட்டாயம் இருக்கு. ஆனா அறிவிப்பாங்களான்னு எனக்கு கேள்விக்குறியா இருக்கு. 1-2 பேர் ஒரு விஷயம் சொன்னீங்க. ஆனா திமுக நாம் தமிழர் தான் நிக்கிறது, வலுவான கட்சிகள் இல்லை அப்படின்னு சாதாரணமா இட போற்ற மாட்டாங்க, களத்துல எப்போதும் மாதிரி தீவிரமா தான் இயங்குவாங்க அப்படின்னு சொன்னீங்க. நாம் தமிழர் நின்றாலும் பிரதான எதிர்கட்சிகள் புறக்கணித்தாலும் திமுக ஒரு அச்சம் இருக்கதான் செய்யுமா? இல்ல, அவங்க பொறுத்தவரையில நாம் தமிழர் நின்னா கூட ஓட்டு வித்தியாசம் அதிகரிச்சு காட்டணுங்கிற ஒரு, ஏன்னா ஏற்கனவே 23 நடந்த இடைத்தேர்தல் நம்ம பார்த்தோம். ஓட்டு வித்தியாசம் அதிகரிக்கணும். இந்த நாம் தமிழுக்கு ஏற்கனவே கிடைத்த ஓட்டு கூட கிடைக்க கூடாதுங்கிற ஒரு தீவிரத்துல பணியாற்றுவாங்க. ஏன்னா நாம் தமிழர் சிலங்கோவன் பெற்ற வாக்குகளை விடவும்
அதிக வாக்குகளை பெற வேண்டும் அப்படின்னு திமுக முயலும். ஆமா, ஏன்னா இதே அங்க அதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஒரு பெரிய அதிருப்தி கடந்த மக்களவை தேர்தலுக்கு பிறகு ஒரு பெரிய அதிருப்தி இன்னும் ஏற்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலையில இதுக்கான வாய்ப்பு இருக்கா? விவாதிக்கிறோம், பொது வழியில விவாதிக்கிறாங்க ஒழிய களத்துல எதிரொலிக்குமாங்கிற இடைத்தேர்தல் எதிரொலிக்க வாய்ப்பு இல்லை. அது எல்லாத்தையும் அவங்க அணைச்சிருவாங்க எதையா கொடுத்து. ஏன்னா இதே சந்திரகுமார் தேமுதிக சார்பில் அண்ணன் ஜெயலலிதா ஆதரவோடு போட்டிக்கும் போது 51% ஓட்டு வாங்கியிருக்காரு இதே தொகுதியில. அதனால அவர் இப்போ திமுக இருக்காரு. இப்போ போனா இடைத்தேர்தலும் போது அதுக்கு தனிப்பட்ட சூழ்நிலையில் தான் ஓட்டுகள் உழுவும் ஒழிய வழக்கமா பொது தேர்தலில் இருக்க மனோபாவத்துல வாக்காளர் ஓட்டு போட போறல. இடைத்தேர்தலால மக்கள் பரிசு எதுவும் கிடைக்குமா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கி வச்சுட்டாங்க எல்லாருமே. ஆனா தேர்தல் கமிட்டியில எப்படி எந்த அளவுக்கு கடுமையா இருக்கோ அதை பொறுத்துதான் இருக்கும். அதனால திமுக அதையும் மீறி அவங்க வாக்காளர் கௌரவம் என்னெல்லாம் பண்ணி ஓட்டுகளை வாங்குறதுக்கு வாய்ப்பு தான் இருக்கு. தேர்தல்ல நாங்க திமுகவை இப்படி எதிர்க்கிறோம், அப்படி எதிர்க்க போகிறோம், இந்த ஆட்சி சரியில்லை, பொங்கலுக்கு பரிசு தொகுப்புல நிதி கொடுக்கல அப்படின்னு பல்வேறு குற்றச்சாட்டு. ஆனா எதையுமே களத்துக்கு கொண்டு போறதுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல எதிர்கட்சிகளால முடியலையா? ஏன்னா 2019 நடைபெற்ற இடைத்தேர்தல்ல அதிமுகக்கு இணையாக திமுக போட்டியிட்டு பல தொகுதிகளில் வெற்றி பெற்றாங்க. ஏன்னா அதுவும் அடுத்த சட்டப்பேரவை தொகுதி தேர்தலுக்கு முன்னாடி தான். அத மாதிரியான ஒரு துணிச்சல் ஏன் இல்ல அதிமுக? இடைத்தேர்தலில் நிறைய தொகுதிகளில் வெற்றி பெற்றாங்களே. இல்ல, நீங்க அதிமுக சொல்றீங்க, இதே மாதிரி 2009 அப்பெல்லாம் 5 தொகுதி இடைத்தேர்தல் திமுகவே புறக்கணிச்சிருக்கு, போட்டி போடாம இருந்திருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில ஆளுங்கட்சி இருந்தா எந்த ஆளுங்கட்சி இடைத்தேர்தல் நடக்குமோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. அப்படி ஒரு மரபு மாதிரி வந்தாச்சு. ஆளுங்கட்சிக்கு மேல அதிருப்தி அப்படிங்கிற அலை கொஞ்சம் குறைவா இருந்துச்சு. இன்னைக்கு ஆளுங்கட்சிக்கு மீதான விமர்சனமும் அதிருப்தியும் அதிகமாகி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில கூட எதிர்கட்சிகள் அச்சப்படுறாங்களே. ஏன்னா இந்த எலெக்ஷன்ல அண்ணா திமுக புறக்கணித்து தவறுதான். ஏன்னா முக்கியமான எதிர்கட்சி அவங்க சொன்ன இன்னும் இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் இந்த பிரச்சாரத்தை இன்னும் விரிவாக சொல்லலாம். ஆனா அவங்க ஏன் பண்ணாங்கன்னா அவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி பொது தேர்தலை பார்த்துக்கலான்னு விட்ட தப்பு அவங்க தான். இதே மாதிரி இன்னொன்னு இந்த இடைத்தேர்தல காங்கிரஸ் தான் முதல்ல போட்டிட்டு தான் இருந்தது. காங்கிரஸ் தான் போட்டி போடணும், அவங்களே புறக்கணிச்சிட்டாங்க மாதிரி தான். அவங்களுக்கு கடந்த தேர்தலில் இளங்கோவன் போட்டியிடும் போது முழுக்க அவருடைய தேர்தல் செலவு எல்லாத்தையும் திமுக தான் ஏற்று நடத்தியது. அதனாலதான் இந்த முறை உங்களை ஒரு ஆளை விட்டு பண்ற பிஜேபி கட்ட போட்டி போடும், அப்போ வீக்காய் பிறகுனால திமுக நாங்களே ஏற்று செலவு பண்ணிக்கிறோம் கொண்டு வந்துட்டாங்க. ஆனா இதை எதிர்பார்த்துக்க மாட்டாருன்னு நினைக்க எடப்பாடி. இதே திமுக போட்டின்னு முதலே பண்ணி எல்லாம் பண்ணிருந்தாங்கன்னா அவர் போட்டிட்டு இருக்கலாம். ஆனா காங்கிரஸ் பிஜேபி இந்த மாதிரி பிரச்சனைதான் அவரு புறக்கணிக்க அறிவிச்சுக்கலாம். ஆனாலும் பொதுவாக இது போன்ற எந்த தேர்தலாக இருந்தாலும் எல்லா கட்சிகளும் போட்டி போடணும். அப்படின்னாதான் மக்கள்கிட்ட உண்மையான ஒரு இப்ப நீங்க ஈரோடு கிழக்கு மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுவதும் இதனுடைய எதிரொலி தாக்கம் இருக்கும். எதிர்கட்சி என்ன குற்றச்சாட்டு சொல்றாங்க அந்த தாக்கலா இருக்கும். அந்த வாய்ப்பை எதிர்கட்சிகள் இழந்துட்டாங்கன்னா நினைக்கிறேன். அது அவங்களுடைய ஒரு பலவீனம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சீமானை வைத்து நம்ம பிரச்சாரத்தை திமுகவை அடிக்கலாம், சீமான் என்ன வேணாலும் பேசிக்கிட்டோம் அப்படின்னு களத்தை சீமானுக்கு சாதகமா மாற்றி கொடுத்துட்டாரா? இல்ல, இல்ல சீமானாலும் முடியாது என்பது அவரு எடப்பாடிக்கு தெரியும். இல்ல பிரச்சார களத்தை மட்டும் நான் சீமான் வெற்றி பெறுவார் சீமான் கொடுத்துட்டாரு. ஏன்னா சீமானுடைய பிரச்சாரம் தான் இப்ப எடுபடுறது. கடந்த ஒரு வாரமா பாத்தீங்கன்னா அவர்தான் லைம் லைட்ல இருக்காரு. கடந்த ஒரு வாரத்துல அண்ணா திமுக பிரச்சாரம் அவங்களுடைய லைம் லைட் இல்ல. அதனால அவரு சரி இந்த பிரச்சாரம் இந்த தேர்தல் அப்படி இருக்குன்னு விட்டுருக்கலாம். ஏன்னா சீமானுடைய பிரச்சார வீச்சு சமூக ஊடகங்கள்ல கடுமையாக இருக்கிறது. அவருடைய வரவேற்பும் இருக்கு, எதிர்ப்பு இருக்குது. அது மாதிரி அது கடுமையா அவரை சீமானுடைய பிரச்சாரத்தை முறியடிக்கிற திமுக படாத பாடுபட்டு தான் ஐடிவிங்க ஊசி போட்டு பண்ணிட்டு இருக்காங்க ஒழிய, ஆனா மற்ற கட்சிகள் மௌனமா இருந்த மாதிரி இருக்கு. அது ஒரு என்னன்னு தெரியல. அதனால எடப்பாடி இந்த விஷயத்துல அது அவர் கொஞ்சம் சரிக்கிட்டாருதான் நினைக்கிறேன். சரி ரங்கா.